படம் நல்லா இருக்கு. நல்லா என்ன சொல்றாங்க? இல்ல படம் நல்லா இருக்கு. வா படம் எப்படி இருக்கு? நல்லா சூப்பரா என்ன சொல்ல வர கதையா? நல்லா இருக்குண்ணா. படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குங்க. ஒன் டைம் பார்க்கலாம். நாங்கள் ஃப்ரெண்டு நடிச்சிருக்காங்க, அதனால வந்திருந்தோம். எங்களுக்கு வந்து ஹீரோயினோட கேரக்டரு அவங்க நடித்த விதமாக இருக்கட்டும், அவங்களுக்கு டப்பிங் கொடுத்தவங்களா இருக்கட்டும், அது எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஹீரோவோட கேரக்டர் வந்து ஒரு கனெக்டாக இல்லை எங்களுக்கு. மற்றபடி படம் ஒன் டைம் பார்க்கலாம். ஜிப்ரானோட மியூசிக்லாம் சூப்பர். அவரோட சைடு வந்து அவர் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிட்டாரு. மோகன்ஜி வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து இதில் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி எப்படி சொல்கிறதுன்னா ஆர்டிஸ்ட்லாம் மாற்றி இருந்திருக்கலாம். இந்த ஆர்டிஸ்ட்லாம் அந்த அளவுக்கு ஒரு கனெக்ட் உள்ளே போக முடியல. அந்த இது எங்களுக்கு கொஞ்சம் மைனஸாக இருந்துச்சு. மற்றபடி படம் லேகு போருன்னெலாம் ரொம்ப சொல்ல முடியாது. ஓரளவுக்கு டீசெண்டாக அப்படியே கொண்டு போயிட்டாங்க. பார்க்கலாம். இருக்கு, அதெல்லாம் நம்மளாம் மறுக்க தேவையில்ல. இருக்குங்க. சத்திரியன் சொல்லி இது பண்றாங்க. அப்புறம் அந்த திரௌபதின்ற பொண்ணும் தீலேருந்து பிறந்தது அதெல்லாம் காட்டுறாங்க. அதெல்லாம் ஓப்பனாவே இருக்கு. அது இல்லைன்னுலாம் நம்ம சொல்ல முடியாது. போற போக்கில் வச்சுட்டு போகலாம். நம்ம ஃப்ரெண்டுக்காக படம் பார்க்க வந்தோம். மற்றபடி அதெல்லாம் இதெல்லாம் இருக்கு. அந்த சரித்திர படம் இது வந்து ஒரு சமுதாயத்துக்கான படம் கிடையாதுங்க. இந்துக்கள் எவ்வளவு வீரமா இருந்தாங்க, சத்திரியர்கள் எவ்வளவு வீரமா போர் புரிஞ்சது, இந்து தர்மத்தை காத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த படம் தெளிவான ஒரு விளக்கம். இது ஒரு சரித்திர படம். இந்த காலத்துல யாருமே சரித்திர படம் எடுக்க விரும்புறதில்ல. அந்த காலத்துல KP நாகராஜன்லாம் நிறைய படம் எடுத்திருக்காரு சரித்திர படம். ஆனா இப்ப அது மாதிரி படம் எடுக்க யாருமே லவ் ஸ்டோரி தான் எடுக்கிறாங்க. என்ன அது இது மாதிரி ஒரு சரித்திர படம் நமக்கு ஒரு வரப்பிரசாதம். அனைவரும் இந்த படத்தை பார்க்கணும். சத்திரியர்களுடைய வீர வரலாறு இந்த படத்துல விளக்கியிருக்காரு. அதனால அனைவரும் இந்துக்களா பிறந்த தமிழர்களாகிய அனைவரும் இந்த படத்தை பார்த்து நம்மளுடைய வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வரலாற்று சிறப்பு மிக்க படம். என்ன கதை, என்ன கான்செப்ட், ஒன்லைன் மட்டும் சொல்லுங்க. எப்படி சொல்லியிருக்காங்க, என்ன ஸ்டோரி, ஒன்லைன் மட்டும் சொல்லுங்க. படம் எப்படி இருக்கு? ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி தான். அது ஹிஸ்டரி தான். அது ஹிஸ்டரி வந்துட்டு நம்ம படிக்க மறந்த கதையை வந்துட்டு படமா சுருக்கி கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் சார். இல்ல போர் அடிக்கிற மாதிரி ஒரு விஷயமும் இல்ல. ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம ஹிஸ்டரி படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம். இது உட்கார்ந்து பாக்குறதுக்கு சில நம்ம கம்ப்யூட்டர் நாலேஜ்ல போய்கிட்டு இருக்கோம். இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற போல இருக்கும் படிக்கிறதுக்கு. இதை ஒரு 2 hours 2.5 hours பார்த்து சந்தோஷப்பட்டேன். படம் வரலாறு தான். அது படம் பார்த்தா தான் தலைவர் படம் புரியும். படம் கதை இருக்குமான்னு பார்த்தோம். நல்ல கதை தான், நல்லா இருக்கு. எல்லாம் ஃபேமிலியா பார்க்க வேண்டியதுதான். குழந்தைங்க கூட பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான். குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம் தான். அது அவங்களுடைய முட்டாள்தனம் தான். அது அவங்க ரொம்ப முட்டாள்தனம் தான். அது சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. மோகன்ஜி ஒன்று, அப்புறம் அவங்க ஒன்று, இவங்க ஒன்றுலாம் அப்படிலாம் கிடையாது. மோகன்ஜி எல்லாருக்குமான படம் தான் எடுக்கிறாரு. அது தப்பா எதுவும் சொல்லி அவரு அடுத்த படத்துக்கு சொல்ற வேலை மற்ற டைரக்டர் பண்ணவே பண்ணல. அது முத்திரை அவங்க குத்துற, அது எப்படி சொல்றது, அது முட்டாளுங்க பண்ற வேலை. அது சொல்றதுக்கு எதுவும் இல்லை. மோகன்ஜி நல்லா எடுக்கிற படம். சாங்லாம் நல்லா இருக்குங்க. அந்த என்கோனே சாங் வந்து அவங்க சின்னை பாடுறது தான் படத்துல மாத்தி வச்சிருக்காங்க. பரவாயில்ல, இவங்களும் நல்லா பாடியிருக்காங்க. யார் பாடியிருக்காங்கன்னு தெரியல, ஆனா நல்லா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காலாம் இல்லை. அது ஓப்பனாவே நாங்க ஒத்துக்கிறோம். எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை, மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. நாங்க ஃப்ரெண்டு, நான் அதான் சொல்றேன், ஃப்ரெண்டு நடிச்சிருக்காங்க அதனால வந்தோம். மற்றபடி டீசெண்டா கொண்டு போயிருக்காங்க. அதே மாதிரி போர் அடிக்கிற மாதிரியும் இல்லை. பார்ட் 1 அது பரவாயில்ல, அது ஒரு நல்ல படம். இது வந்து எப்படின்னா உள்ள கனெக்ட் ஆக முடியல. ஏன்னா இது அதெல்லாம் கமர்ஷியல் படங்க. இது வரலாறு படம் அப்படின்றப்ப அது உள்ள நம்ம போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ 1001 எடுத்தீங்க, 1001 பாகுபலி, அதெல்லாம் உள்ள அவ்வளோ அழகா கொண்டு போவாங்க. எப்படின்னா அது ஸ்கிரீன் பிளேல அவ்வளோ அழகா தத்ரூபமா கொண்டு போவாங்க. அந்த விஷயம் வந்து இவர் சரியா கையாள முடியல அப்படின்றது தான் நாங்க பாக்குறோம். ஹிஸ்டரி தான் இது. இதுல எந்த இந்து முஸ்லிம் இது நடந்த உண்மையை தான் சார் சொல்லியிருக்காங்க. இதுல முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் எந்த இதுவும் கிடையாது. எல்லாம் நம்ம ஒற்றுமையா தான் இருக்கிறோம். இதுல எந்த இதுவும் கிடையாது. அது தவறான இதுவெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க சார். ஏற்கனவே நடந்த ஹிஸ்டரி தான் சார் சொல்லி இருக்கிறாங்க. ஹிஸ்டரி நம்ம படிக்க தவறான ஒரு விஷயம் தானே, வேற ஒண்ணும் இல்லைங்க சார். இது வந்து 700 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சிய முஸ்லிம்களுடைய படையெடுப்பாளர் நம்மளுடைய
இந்து மன்னர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கிறத இந்த படத்துல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது இந்து முஸ்லிம் ஒற்றுமையை தான் பத்தி சொல்லியிருக்காரு ஒழிய ரெண்டு பேரையும் பிரிச்சு அவர் சொல்லவே இல்லை. முஸ்லிம்களால ஏற்பட்ட தாக்கங்களை இந்த படத்துல அவரு தெளிவா விளக்கியிருக்காரு. இது பொதுவான படம், அனைவரும் பார்க்கணும். ஓம் நமச்சிவாயா. என்ன சொல்றீங்க? புரியல. ஆமா, நிறைய வித்தியாசம் இருக்கு. அது வந்து அந்த இது வரலாறு படம், அது சமூக படம். இதே மாதிரி அவர் நிறைய படம் எடுக்கணும். இது வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவரு சம்பாதிக்கணும்னு அந்த படத்தை எடுக்கல. சத்தியனுடைய வீர வரலாறு அந்த படத்துல சொல்லியிருக்காரு. சிம்மி பார்த்தா நமக்கு தெரியாதுங்க. அது அது தெரியலங்க. நான் அதுக்குள்ள போக விரும்பல. அது தெரியல. கதை அதான் மெயின். ஏன்னா வரலாறு நமக்கு முக்கியம். நமக்கான வரலாறு நமக்கு தெரியல. உங்க வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியணும் இல்ல, உங்க பூர்வீகம்னா உங்களுடைய வரலாறு என்னன்னு தெரியணும் இல்ல, அது முக்கியம். அதுதான் முக்கியம். அது ரிச்சர்ட் நல்லா பண்ணியிருக்காரு. நல்ல ஆக்ஷனு நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பரா பண்ணியிருக்காரு. ஆக்ஷனு, கதை, அந்த கதைக்கு ஏற்ற அது மாரி நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. அரசர், சிற்றரசர். அவர் சிற்றரசர், வல்லால மகாராஜா அரசர். அவர் தான் கதை. படம் பாருங்க, படம் தான் என்னன்னு புரியும் உங்களுக்கு. அது மொத்தமா சொன்னா புரியாது. அது படத்தை பார்த்தா தான் தெரியாது. எல்லாம் பரவாயில்லண்ணா. ஓகே தான். நம்ம பசங்க பார்த்தா கழுவி ஊத்துருவாங்க. பரவாயில்ல, மேனேஜ் பண்ணியிருக்காங்க. பாகுபலி அளவுக்கு 1001 அளவுக்குலாம் இருக்க முடியாது. தமிழ் சினிமாவோட டாப் 1001 அந்த அளவுக்குலாம் எந்த படமுமே வராது. அப்போ ஓடல அப்படின்னாலும் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவோட டாப்ல இருக்கு. அந்த மாதிரிலாம் யாரும் ஸ்டோரி எல்லாம் பண்ண முடியாது. இவங்க ஸ்டோரி வைஸ் வந்து மேனேஜ் பண்ணிட்டாங்க. மற்றபடி ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஆனஸ்டா பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அவ்வளோதான். ஏன்னா ஃபுல்ஃபில்லாக நம்ம கொடுத்துட்டு ஆடியன்ஸ்ட ஆஹா ஓஹோன்னு இருக்கு அப்படின்லாம் நம்ம பில்டப் பண்ணக்கூடாது. ஓகே, ஆஹா செட் ஆகல ப்ரோ. ஓப்பனாகவே சொல்கிறோம், திரௌபதிக்கு அந்த பொண்ணு அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்களோட கேரக்டராக இருக்கட்டும், அதுக்கு டப்பிங் கொடுத்தவங்களும் இருக்கட்டும். இவங்க டப்பிங் கொடுக்கல போல, வேற யாரோ கொடுத்துருக்காங்க. அது அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஆனால் ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் இல்லை. இதே விக்ரம், சூர்யாலாம் நடிச்சிருந்தாங்கன்னா சூப்பராக கையாண்டுருப்பாங்க அந்த கேரக்டரை. ஏன்னா வந்து நின்னாலே அந்த ஒரு தோரணையிலே அப்படியே சூப்பராக இருக்கணும் ப்ரோ. அந்த ஒரு இது இவர்கிட்ட ஈர்ப்பு இல்லை. அந்த மற்ற படங்களுக்கு இருக்கு, இந்த படங்கள்ல ஒரு ஈர்ப்பு இல்லை. எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் தான் சார். அதுல ஃபேமிலியா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான். இதுல முஸ்லிம்ல அவங்கள நம்ம சகோதரர்கள் தான். அவங்கள யாரையும் தவறா ஒண்ணும் காட்டல. இல்ல, அது எப்படி சார் தப்பா காட்ட முடியும்? அவங்களும் நம்மளும் நம்ம ஒற்றுமையா தான் இருக்கிறோம். அவங்க எப்படி தப்பா காட்ட முடியும்? ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்தை தானே இது பண்ணி இருக்கிறாங்க. யாரும் இதுல தவறால எதையும் காட்டலைங்க சார். இல்ல முஸ்லிம்களை யாரையும் தாழ்த்தி அவர் நடந்ததான் சொல்லியிருக்காருங்க. முஸ்லிம் மன்னர்களுடைய படையெடுப்பால தமிழகத்தில் உள்ள பாதிப்பு என்னென்னமோ அதை சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? அவங்க வந்து நகைகளை களவாடிட்டு போயிருக்காங்க. மன்னர்கள் மேல படையெடுத்து அந்த மன்னர்களை சிறைப்படுத்திருக்காங்க, கொலை பண்ணியிருக்காங்க. இந்துக்களை வந்து முஸ்லிம்களா மதம் மாற சொல்லி வற்புறுத்தி அவங்கள வந்து இது பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து வெளிப்படையா காட்டியிருக்காரு. உண்மையிலேயே அவரை வந்து நம்ம வந்து மோகன்ஜி எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அவரை நாங்க அனைவரும் வாழ்த்துகிறோம். இந்த பக்கம் மோகன்ஜி வழக்கமா அந்த ஜாதி பத்தி பேசியிருக்காரா? இருக்கு, சத்திரியர்கள் இருக்கு, சத்திரியங்களை பத்தி பேசியிருக்காங்க. அப்புறம் தீல இருந்து பிறந்த திரௌபதி அதை பத்தியும் பேசியிருக்காங்க. ஓகே தானா, நான் கொண்டு போயிருக்காங்க. ஐயோ, அதுக்குள்ள போவேனா இருக்கு. முஸ்லிம்களை அவங்க தப்பா தான் காட்டியிருக்காங்க. அது அந்த கதை நம்ம படிக்கல. கதை படிச்சா நமக்கு அதோட என்னன்னு தெரியும், அந்த ஃபார்ம் எப்படி இருக்கு அப்படின்றது. நமக்கு அந்த கதை தெரியாது. கதை தெரிஞ்சதுன்னா அதுல யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணலாம். 10க்கு ஒரு 5-6 கொடுக்கலாம். சின்ன பாட்டு பாடியிருந்தாங்க, அதோட இல்ல அந்த பாட்டு பாட மாட்டேன்னு அது எடுத்துட்டாங்க. அதை பத்தி எனக்கு தெரியாது. கண்டென்ட் தான் பார்த்தோம். பாட்டு நாங்க பார்க்கல. கண்டென்ட் நல்லா இருந்தது. கண்டென்ட் நல்ல மோகன்ஜி வந்து அது கதை நல்லபடியா கொண்டு போயிருக்காரு.
ஐயா தெரியும். சொல்லு அதை பத்தி எனக்கு தெரியல. பாட்டு முக்கியம் இல்ல, அதோட கண்டென்ட் தான் முக்கியம். கதை ஒரு நல்லபடியா போயிருக்காரு. அதாவது முகலாயர்கள் எப்படி நம்மள வந்து கொடுமைப்படுத்தினாங்க, நம்மள எப்படி தாக்குனாங்க, எப்படி மதம் மாத்தினாங்க அப்படின்ற ஒரு கண்டென்ட் நல்லா இருக்கு. இந்த டைம்ல இந்த படம் கரெக்டான படம். எல்லாருக்கும் மக்கள் படம் பார்த்தா தான் தெரியும். படம் பார்த்தா தான் அவங்களுக்கு ஒரு புரியும்.